தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டால் பல நேரங்களிலே பலருக்கு வெட்கம் வருகிறது. அது எந்த பெரிய மனிதனாயிருக்கட்டும், எந்த சிறிய மனுஷனாயிருக்கட்டும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு பகுதியிலே வெட்கம் உண்டாகிறது. அந்த வெட்கம் வரும் பொழுது சமுதாயத்திலே, குடும்பத்திலே தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி அநேக தலை கவிழ்கிறார்கள். பிள்ளைகளால் பெற்றோர் அநேக நேரங்களில் தலை குனிந்து வெட்கப்படுகிறார்கள். சில பெற்றோரால் சில பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள். தேசத்தில் உயர் பதவியில் இருக்கிற அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் கூட தேர்தல் வரும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இத்தனை சீட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிகமாய் அப்படியே எல்லாம் இருப்பது போல அறிக்கை விடுவார்கள். ஆனால் இறுதியில் தோல்வியை சந்திக்கும் பொழுது சிலர் பத்திரிகை நிபுணர்களை கூட சந்திக்க முடியாதபடி வெட்கப்பட்டு போகிறார்கள். அப்படி வெட்கம் ஏதோ ஒரு நிலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்கிறது. நினைத்த காரியங்கள் நடக்காத பொழுது வெட்கம் வருகிறது. படிக்கிற பிள்ளைகள் சிலர் பரீட்சை எழுதுவார்கள், படிப்பார்கள், பரீட்சை எழுதுவார்கள். ஆனால் ரிசல்ட் வருகிற அன்றைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ரிசல்ட் பார்க்க போக மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தோற்று விடுவோமோ என்கிற பயம் மட்டுமல்ல, குடும்பத்தார் அவர்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இவள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாள், இவன் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறான், வெற்றி பெறுவான் என்று எப்படி என்று போன் பண்ணும் பொழுது, ஒரு பொல்லாத செய்தி சொல்லும் பொழுது வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் தேவ ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையை எனக்கு கொடுத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகமாய் தேவன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி பல நாட்கள் இரவு 12 மணிக்கு மேல் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு பாரம் கடந்த வாரத்திலே, ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், ஆமென், நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் என்னுடைய ஜெபம் எல்லாம் சபையிலே இழந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமே. ஆனால் அந்த ஆத்துமாக்கள் கொண்டு வருவதற்குரியதான எந்த அறிகுறியுமே இல்லையே. இருப்பதும் கால் தள்ளாடுகிறது போல தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறது ஆண்டவரே, என்ன நடக்கிறது ஆண்டவரே என்று அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது புரிந்து கொண்டேன், என் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருந்தால், ஒரு வார்த்தை கொடுத்திருந்தால், ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது நடக்கவில்லையே, காலங்கள் முடிந்து போய்விட்டதே, இது நிறைவேறவில்லையே. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆனால் சாராளுடைய கற்பமோ பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அல்லது கற்பம் அடைவதற்கு தகுதியற்றதாய் அந்த கற்பம் செத்து போய்விட்டது. வயது நிமித்தமாய் எந்த சூழ்நிலையிலும் அந்த சாராளின் கற்பம் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது, கற்பம் அடைய முடியாது. இது உலக டாக்டர்ஸுடைய விஞ்ஞானம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், செத்து போன கற்பத்தையும் உயிரடைய பண்ணுகிறது நான். ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையிலே அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கவில்லை, எது நிறைவேறவில்லை, ஒருவேளை சிலருக்கு நீங்கள் சவால் விட்டிருக்கலாம், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், நீங்க அதை காணத்தான் போறீங்கன்னு சொல்லி சவால் விட்டிருப்பீங்க. ஆனாலும் இன்னும் காரியம் நிறைவேறவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுமையா இருங்கள். நான் நினைக்கிறேன், ஆமே, எனக்கு கர்த்தர் சொன்னதுக்கு இன்னும், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், ஒரு 1.25 மாதம் இருக்கிறது. இதற்குள் ஏதாகிலும் ஒன்றை அவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார். அதை செய்ய நம்மை அவர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? எதனால் வெட்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதனால் மனம் துவண்டு போய் இருக்கிறீர்கள்? எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? நிச்சயம் நிச்சயம் கர்த்தர், ஆமீன், அதை நிறைவேற்றி உங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்திருக்கிற தலையை என் தேவன் உயர்த்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன். என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா இதை நாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்வனால் காரியங்களை தாறுமாறா உடைத்துக் கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். காரியங்களை சிதற பண்ணி அவன் நொறுக்கி கொண்டே இருப்பான். நம்ம பார்வைக்கு தெரியும், இனி இங்கே ஒரு காரியம் நடைபெறாது. பிசாசு அத்தனையும் உடைத்து தாறுமாறாக்கி போடுவான். ஆனால் கர்த்தர் தாறுமாறானதை சீராக்கி செம்மைப்படுத்தி அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனை நன்மைகள் பலன் கிடைக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் விசுவாசித்தால் நிச்சயம் தேவ மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளுக்கு, ஆமென், பிள்ளைகளால் வெட்கம் வருகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம், நீதிமொழிகள் 29வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். திரும்ப வாசிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டாக்குகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளால் வெட்கம் உண்டாகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடந்த நாளிலே ஒரு சகோதரி விதமாய் சொன்னார்கள், என்னுடைய மகளின் நிமித்தமாய், ஆமென், நான் பயங்கர வேதனைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மிகுந்த வேதனை. எத்தனையோ குடும்பங்களிலே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆண் பிள்ளை வைத்துக் கொண்டு சொன்னால் கீழ்ப்படியவில்லை என்று வேதனைப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கு பெண் பிள்ளைகளும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய், ஆமென், அடங்காத பிள்ளைகளாய், தன் இஷ்டத்திற்கு போகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய சபையிலே என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. அதற்காக தான் சொல்றேன், ஆமென், உங்க பிள்ளைகளை, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், வரலாம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஏன்? ஆமென், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அடி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இப்போ அடி பட்டீங்கன்னா வளரும் போது அது உங்களுக்கு மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க அடி படலைன்னா நீங்க வளரும் பொழுது என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். ஹல்லேலூயா. ஆனபடினாலே பெற்றோர் அடிக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணாதீங்க? எரிச்சல் அடையாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆனா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற பிள்ளைகளை அடிச்சா என்ன பண்ணுவாங்க? படுவாங்க. ஆனா செகண்ட் ரோ பிள்ளைகளை அடிச்சீங்கன்னா, ஆமே, கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? தண்டியுங்கள். பிள்ளைகள், நீங்கள், ஆமென், பெற்றோர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமும் கனமுமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வெட்கம் எதனால் உண்டாகிறது? ஆமென், யுத்த களத்தில், ஆமென், தோற்று போனால், ஆமென், வெட்கம் உண்டாகிறது. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா ஒரு விசை ஆமென் வெட்கத்தினால் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுதும் நான் என்ன சொல்லுவேன்? யோசித்து பாருங்க. யோசுவா யுத்தம் பண்ணின இடத்தில் எல்லாம் ஜெயமே உருவானது. ஹல்லேலூயா. யோசுவா தன் ஜனங்களை அனுப்பி யுத்தம் பண்ணின இடத்துல ஒரு இடத்துல கூட தோல்வி கிடையாது, எல்லா இடத்திலும் ஜெயம். ஒரு விஷயம், ஒரு இடத்தில் போய் யுத்தம் பண்ண கிபியோனியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணும் பொழுது அந்த கிபியோனரை மேற்கொள்ள நேரம் கிடைக்கல. அதாவது இன்னும் யுத்தம் செய்து பிடிக்க வேண்டிய இடம் அதிகம் இருக்கிறது. ஆனால் சூரியன் என்ன பண்ணிருந்தது? அஸ்தமித்தது. ஆமென். நேரம் இருட்டி விட்டது. அப்ப யுத்தம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் ஜெயத்தை பெற்று முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். சூரியனை பார்த்து சொல்லுவான், சூரியனே நீ என்ன பண்ணு? தரித்துதல். சந்திரனே நீ என்ன செய்? தரித்துதல். இப்போ நேரம் இருட்ட முடியாது. சூரியன் அங்கே நின்று வெளிச்சம் கொடுக்கிறது, சந்திரன் இருட்டை கொண்டு வராமல் அங்கே தரித்து நிற்கிறது. அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுத்து நிற்க வைத்து ஆமென் சத்துருவை ஜெயித்த அந்த யோசுவா ஒரு சிறிய பட்டணம், ஆயி பட்டணம், அதுல போய் யுத்தம் பண்ணி தோல்வி. அதுல போய் யுத்தம் பண்ணி தோல்வி. ஆமென். ஜனங்கள் எல்லாம் புறமுதுகை காட்டி ஆமென் வெட்கத்தோடு வருகிறார்கள். ஆமென். யோசுவாவுக்கோ இத்தனை நாட்களும் ஆமென் ஜெயத்தையே கண்டிருந்தவர் தோல்வியை காணவே இல்லை. முதல் தோல்வி வாழ்க்கையில, யுத்தத்தில் முதல் தோல்வி. அவர் ஆமென் வெட்கத்தோடு படுத்து கிடந்து கொண்டு சொல்லுகிறார், சத்துருக்கள் நாங்கள் ஏன் ஆண்டவரே முதுகை காட்டினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேளையிலே ஆமென் அந்த யோசுவா தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒன்றை சொல்லிக் கொடுத்தார். உன் வாழ்க்கையில் நீ வெட்கப்பட காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஒரு பாவம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பாவத்தினாலே உனக்கு வெட்கம் உண்டாயிற்று. அப்ப வெட்கம் உண்டாக காரணம், தன் இஷ்டத்திற்கு பிள்ளை விடப்படும் பொழுது பிள்ளைகளால் பெற்றோருக்கு வெட்கம் உண்டாகிறது. இரண்டாவதாக யுத்தத்தில் தோல்வி உண்டாகும் பொழுது பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு என்ன செய்கிறது? வெட்கம் வருகிறது. மூன்றாவதாக ஆமென் பிரைஸ் தி லார்ட், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் ஒரு வெட்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு வருகிற வெட்கம். வாசிக்கலாம். அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ். இங்கே வெட்கம் எதனால் உண்டாகிறது? பெருமை. ஹல்லேலூயா. நான் பெரியவன், பிரைஸ் லார்ட், அதனால உயர்ந்த இடத்துல போய் உட்காருவேன், நான் பெரியவன், நான் சொல்கிறதா நடக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுது அதன் பின்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் ஆமென் ஒரு திருமண வீட்டுக்காகிலும் விருந்து வீட்டுக்காகிலும் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த மனுஷன் பிரைஸ் தி லார்ட் ஆமென் முதலாவது போய் எங்க உட்காரணுமா? தாழ்ந்த இடத்தில் உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்ந்த இடத்துல உட்காரும் பொழுது ஆமென் அந்த அழைத்தவன் திரும்ப வந்து எல்லா ஜனங்களும் முன்னாடி அவனை கூப்பிட்டு ஆமென் பிரைஸ் தி லார்ட் நீங்க வாங்க முன்னாடி அவன் உயர்ந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லும் பொழுது எல்லா மனுஷன் முன்பாகவும் அவனுக்கு ஒரு கனம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ பெருமை உண்டாகும் பொழுது, இல்லையானால் வந்த உடனே நான் பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் முன்னாடி சேர்ல ஆமே பிரைஸ் வந்து உட்கார்ந்தா என்ன சொல்லுவோம்? பிரைஸ் பிரதர் வாங்க, நீங்க இன்னும் இந்த இடத்துல உட்காரக்கூடிய தகுதி இல்லை, அதனால என்ன பண்ணுங்க, போய் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முன்னாடியும் அவமானம், தலைக்குனிவு, வெட்கம். ஆனபடியினால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமை, நான் என்கிற எண்ணம், மேட்டிமையான சிந்தை உருவாகுமானால் அவைகளை தடை செய்யும் பொழுது, அவைகளை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வெட்கத்தை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
நான்காவதாக ஆமென் யார் வெட்கப்படுவார்கள்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம். அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் சிலதை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அதனுடைய 13வது வசனம். இஸ்ரவேல் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அப்போ யார் வெட்கப்படுவார்கள்? கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், ஆமே, எதுவா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வெட்கம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். பேதுரு ஆமென் இயேசுவோடு கூட ஆமென் ஊழியம் செய்தான். எத்தனை ஆண்டு ஊழியம் செய்தான்? 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தான். எத்தனை பைபிள் படிச்சிருக்கீங்க? எத்தனை முடிச்சிருக்கீங்க? ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். பதில் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. ஆமென். பேதுரு ஆமென் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு ஊழியம் செய்தான். ஆனா இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். ஆமென். இயேசுவிடம் வருவதற்கு முன்பு இவனுடைய தொழில் என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். அப்போ கடலில் எந்த இடத்தில் போனால், எப்படி வலை போட்டால் என்ன மீன் கிடைக்கும் என்று அத்தனை சாஸ்திரங்களை படித்து வைத்திருந்தவன் பேதுரு. அவன் பிரைஸ் லார்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்து 3.5 ஆண்டுகள் ஆயிற்று. இப்ப 3.5 ஆண்டுகள் ஆன பிறகு தான் மட்டுமல்ல, இன்னும் சிலரை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க போகிறேன், விருப்பம் இருந்தா வாங்கன்னு மற்றவர்களை அழைத்து கொண்டு போனான். கிடைச்சதா? கிடைக்கலையா? கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி யோசித்தேன். அவன் 3.5 ஆண்டுகள் அவன் அந்த வலையை யோசித்து பாருங்க. 3.5 ஆண்டுகள் அந்த வலையை எங்க ஒளிச்சு வச்சிருந்தானே தெரியாது. பிரைஸ் லார்ட். ஒருத்தன் கூட திருடிட்டு போகல, ஒருத்தன் கூட எடுத்துட்டு போகல. அவ்வளவு பத்திரமா. ஒருவேளை பிரைஸ் லார்ட் ஆண்டவரை விட்டு நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த வலை எனக்கு கை கொடுக்கும்னு என்ன பண்ணி இருந்தான் இருக்கும்? ஒளித்து வைத்திருப்பானா? இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3.5 ஆண்டுகளில் கழித்து அந்த வலையை எடுத்து கொண்டு போய் மீன் பிடிக்க போனான். வெட்கம் வருமா வராதா? பிரைஸ் லார்ட். பின்னிட்டு பார்த்தால், தேவனை விட்டு விலகினால், கர்த்தரை விட்டு விலகி போனால் அவர்களுக்கு வெட்கம் வரும். நான் இப்படி சொல்லுகிறேன். அதன் பிறகு யார் ஜெபித்தாலும் என்ன செய்யாது? ஆமென். காரியம் வாய்க்காது. அப்படினால் கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் எந்த நெருக்கம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். உறுதியாய் பின்பற்றுவோமானால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரைட். ஆமென். அப்ப வெட்கப்பட்டு போக காரணங்கள் சிலது சொன்னேன். இப்போ பிரைஸ்ல இன்னும் செய்திக்குள்ள போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்படாமல் இருக்க ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய செய்தி. ஒரு தேவ பிள்ளை ஆமென் வெட்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம். எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிக்கலாம். 1 பேதுரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம், அவருடைய 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை வெட்கப்படாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? பேசுங்களேன், பேசுங்க. அந்த வசனத்தை இப்ப திரும்ப வாசிங்க. கடைசி பகுதியை வாசிங்க. அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இப்ப வெட்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விசுவாசம். ஏன் என்னாச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசிக்கிறோம், புரிந்து கொள்ளுங்க.
ஏதோ ஏதோ நடக்குது அப்படி இல்லை. கர்த்தருக்கு சொந்தம் வசனத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம இதயத்துக்குள்ள போகணும். அவங்க ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். யார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே ஒரு மூலை கல்லை வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த மூலைக்கல் யார்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். மூலைக்கல் என்றால் தாவீது ஆமென் கோலியாத்தை வீழ்த்தும்படி சில கற்களை எடுத்துக்கொண்டான். ஆமென். அவன் எடுத்துக்கொண்ட கல்லுகள் கூழாங்கல்லுகள். ஆனால் இங்கே வைக்கப்பட்ட கல் மூலைக்கல். அந்த மூலைக்கல் யார்? பிரைஸ் லார்ட். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அந்த மூலைக்கல் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் ஆண்டவர் பேதுருவிடத்திலே இவ்விதமாய் கேட்கிறார். பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஏனென்றால் இந்த சில வசனங்களை அதிகமாய் உங்களுக்கு தருகிற காரியம் என்னவென்றால், புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை. இந்த மூலைக்கல் யார்? சிலர் தவறாய் நினைக்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள் பேதுரு தான் அந்த மூலைக்கல், பேதுரு தான் அஸ்திபாரக்கல். ஆமென். ஆனபடியினாலே ஆமென் பேதுரு என்கிற கல்லின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சிலர் நினைப்பார்கள். நினைக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. எந்த கல்லின் மேல் சபை கட்டப்படும்? எந்த கல்லின் மேல் சபை கட்டப்படும்? சொல்லுங்க. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க பேதுரு சொல்லுவீங்கன்னா எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. பேதுரு அல்ல. பிரைஸ் லார்ட். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிள்ளைங்க சொன்னாங்க. காட் பிளஸ் யூ. ஆனா அநேகர் இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற காரியம் இதுதான். பிரைஸ் லார்ட். இது பைபிளிலே சொல்லப்படுகிற ஒரு மாற்று உபதேசம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஒரு வேறுபட்ட உபதேசம். பேதுரு என்கிற கல்லின் மேல் சபை கட்டப்படவில்லை. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. விளக்கத்தோடு ஆமென் ஆமென் முடிந்ததை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் எதை அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? பாதாளத்தில் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இருந்தால் பேதுருவை குறித்திருக்கும். இப்போ 2 வசனத்திற்கு மேல போக போகிறோம். பிரைஸ் லார்ட். அந்த 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசித்தோம். இப்போ பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உலகத்தில் ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று என்னை சொல்லுகிறார்கள்? அப்படி பலர் பலவிதமாய் சொல்லுகிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உலக சொல்லுகிறது போகட்டும். பிரைஸ் லார்ட். என்னது? உலக சொல்லுகிறது போகட்டும். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னோடு கூட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த, இத்தனை ஆண்டுகள் என்னை ஆராதித்த நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த வார்த்தை சொன்ன பொழுது ஆமென் அந்த 12 சீஷர்களுக்கும் பிரதிநிதியாக ஒருவன், புரிந்து கொள்ளுங்க, 12 சீஷர்களுக்கும் பிரதிநிதியாக ஒருவன் சொல்லுகிறான். யார்? பேதுரு சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார். அடுத்த வசனம் ஆமென் வேண்டாம், வாசிக்கலாம் வேண்டாம். பிரைஸ்ல இப்ப வாசிக்க வேண்டாம். ஆமென். அந்த சீமோன் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், இது பரலோகம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. மேலும் பேதுருவே,
நீ யாரா இருக்கிற? நீ யாரா இருக்கிற? சீமோனே நீ பிரைஸ் தி லார்ட். அந்த மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், எந்த கல்? 16வது வசனத்தில் இருக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனுடைய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவேன்? என் சபையை கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? நீ சொன்ன பாத்தியா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருக்காரர் சொல்றார், பிரைஸ் தி லார்ட், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அந்த கல்லை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கல்தான், கிறிஸ்து என்கிற இந்த கல்தான் சபைக்கு மூலைக்கல். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்கிற இந்த கல்லின் மேல் ஒரு சபை, ஆமென் ஆமென், மூலைக்கல், முதல் கல் கிறிஸ்து. ஆமென். அந்த கல்லின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டு அந்த கல்லின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற சபையாய், விசுவாசிகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கல்லின் மேல் கட்டப்பட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. துன்பம் வரட்டும், துயரம் வரட்டும், பாடு வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கட்டப்பட்டிருக்கிறது எங்கே? கிறிஸ்துவாகிய கல்லின் மேல். நான் இப்படி சொல்லுகிறேன், பேதுருவின் மேல் ஒருவேளை பேதுரு என்கிற கல்லின் மேல் கட்டப்பட்டிருந்தால் பேதுரு ஒரு ஸ்திரீக்கு முன்னால என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. சாதாரண ஸ்திரீ வந்து சொல்றா, நீயும் அவர்களில் ஒருவரோ? உன் பேச்சு ஒத்திருக்கிறதே. அந்த ஒரு ஸ்திரீயை பார்த்தவுடன் அந்த வார்த்தைக்கு முன் நிற்க முடியாமல் பேதுரு சொல்லுகிறான், ஐயோ நான் அல்ல, நான் அல்ல, எனக்கு அவனை தெரியாதுன்னு சபித்தான், சத்தியம் விட்டான். அந்த கல்லின் மேல் கர்த்தர் இந்த சபையை என்ன பண்ணவில்லை? கட்ட விரும்பவில்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், ஆமென், உலகத்தில் வாழ்கிற அல்லது மரித்த பரிசுத்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்காதிருங்கள். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த மூலை கல்லின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், அந்த கல்லை குறித்து இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அந்த கல்லை, அந்த மூலை கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. என்ன செய்ய மாட்டானா? பதற மாட்டான். அவன் பிரைஸ் தி லார்ட், வாழ்க்கையிலே என்ன அலடிக்கட்டும், வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டும், வாழ்க்கையில என்ன போராட்டம் வரட்டும், பிரைஸ் தி லார்ட், பார்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்க உங்க நம்பிக்கைக்காக, உங்க விசுவாசத்தின் உறுதிக்காக நான் சொல்லுகிறேன், கடல் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? என்னட்ட போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையிலிருந்து திரும்பி பார்த்தா கடல் தெரியுது, எங்கள்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கடல் அலை பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடல் அலையை பார்த்து ஓடி இருக்கிறீங்க? பிரைஸ், ஓடி இருக்கிறீங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க பொறுமையாய் நின்று பார்த்தால், நின்று பார்த்த, இது கற்பனையில் உதித்தது, நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடலில் என்றைக்குமே அலை ஓய்வதில்லை. உண்மைதானே? அது கடல் இருக்கிற வரைக்கும் அலை அடித்துக் கொண்டே இருக்கும். இப்போ கடல் கரையில் போய் நிக்கிறீங்க, ஆமென், எப்படி ஆகிலும் கடல்ல என்ன செய்யணும்? காலை கொஞ்சம் நனைக்கணும். ஆனா நனைக்க போகும்போது அங்கே இருந்து அலை வருகிறது, ஓடி போய் கரையில நிக்கிறோம். நீங்க நினைப்பீங்களா? நிச்சயம் நினைக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு விசை வருகிற அலையிலே தண்ணீரில் உங்கள் காலை வைத்து விட்டீர்கள். இப்போ அது ஒண்ணும் செய்யல, லைட்டா தண்ணி வருது போகுது, ஒண்ணும் செய்யல. இப்போ கொஞ்சம் கூட கீழே போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பார்க்கும்போது, தூரத்துல பார்க்கும்போது பெரிய அலை வேகமாய் ஒரு 2 ஆள் உயரத்திற்கு சீறி பாய்ந்து உயர்ந்து வருகிறது. ஆனா அதை பார்த்த உடனேயே இங்க இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? பயந்து கரைக்கு ஓடுகிறோம்.
ஆனா பக்கத்துல அந்த அலை வரும் பொழுது அதற்கு முன்னால் வந்த அலை அதை அடித்து பின்னோக்கி போகிறதுனாலே பெரிதாய் வந்த அலையின் மேல் மோதி அது சிறியதாக கொஞ்சம் நம்ம நினைச்சோம் இந்த அலை கட்டாயம் இந்த படகு வரைக்கும் வந்துரும்னு நினைக்கிறோம். ஆனா அது படகு வரைக்கும் என்ன செய்யல, வரல. ஏமாற்றம். அப்பதான் இது வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி அலைகளை பார்த்து பழக்கப்பட ஆமென். நான் இப்படி சொல்லுகிறேன், பழக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையிலே அந்த கடலிலே வருகிற தூரத்தில் பார்க்கும் பொழுது பெரிதா இருக்கிற அலை பக்கத்தில் இருக்கும் பொழுது மிக சிறியதா லேசா அடிச்சுட்டு போகுது பாக்குற. இது போலதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையோ. ஹல்லேலூயா. தூரத்துல பார்க்கும் பொழுது ஐயோ என்ன செய்வேன் அலறி துடிக்க வேண்டிய வேளை. ஆனால் அது பக்கத்துல வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஓ அந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் உன் விசுவாசம் உன் நம்பிக்கை கட்டப்பட்டிருக்குமானால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கூட சொல்றேன், எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க ஆமே உள்ளத்துல சந்தோஷமா இருக்கீங்களோ தெரியாது. ஆனா கிருபையினால் நான் தைரியமாய் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் தைரியமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பெருமைக்காக சொல்லல, ஆமென், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து பயராதீங்க, எதை குறித்து நடுங்காதீங்க. ஆனா உள்ளத்துல ஒண்ணு இருக்கணும், என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து இந்த அலை வந்து என்ன அடிச்சு மோதி மிஞ்சி போல என்ன செய்யும்? என்ன செய்யும்? இந்த சரீரத்தை கொல்லும். இது இவ்வளவுதான் செய்யும். இப்படி ஒருத்தன் நினைப்பான்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? பதறவே மாட்டான். ஆனா நமக்கு தான் அது வரலையே, வரணும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். ஆமென். எது வரட்டும், எந்த சூறாவளி அடிக்கட்டும், எந்த கொடுங்காற்று வீசட்டும், ஆமென், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். என்னை உருவாக்கினது கர்த்தர். உலக தோற்றத்திற்கு முன்பாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மையானால் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அறிக்கையிட ஆமென், கர்த்தர் நம்மை ஆமென் ஆமென் மேன்மைப்படுத்துவார், நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற மூலை கல்லின் மேல் விசுவாசம் வைப்பீர்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் வைத்தால் கர்த்தருடைய வசனம் யோவேல் 2:27 சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சத்துருக்கள் நினைப்பாங்க, இதோட இவன் என்ன பண்ணுவான், ஆமே குனிஞ்ச தலை நிமிராம போயிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் நினைக்கிற இடத்தில் கர்த்தரோ நமக்கு ஆயுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இனி வெட்கத்திற்கு பதிலாக, இனி நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்திற்கு பதிலாக 2 நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. இத்தனை நாட்கள் வெட்கம், இத்தனை நாட்கள் அவமானம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஜனமோ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளை வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம், ஆமென், சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளை வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீண்டும் இப்படித்தான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டும், தனிமையாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரட்டும், நேசித்தவர்கள் எல்லாம் பகைக்கட்டும், நேசித்தவர்கள் எல்லாம் வெறுக்கட்டும், ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தி வைப்பீர்களானால், ஆமென், எந்த சூழ்நிலையிலும்
மனுஷனை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் உங்கள் முகம் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. உங்கள் முகம் பிரகாசிக்குமானால் வெட்கம் அடைய முடியாது. கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், யோபு எவ்வளவோ நெருக்கப்பட்டான். யோபு ஆமென் ஏதோ அவன் நெருக்கத்திலே ஆமென் அவன் சொல்லுகிறான், ஓ நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகள் ஆமென் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். ஏன்? பிரைஸ் லார்ட். அத்தனை நெருக்கம், அத்தனை வேதனை, அந்த வேதனை மத்தியிலும் யோபு சொல்லுகிறார், ஆமென் பிரைஸ் லார்ட், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரீரம் அழுகி போகிறது, சரீரத்தில் சீல் வடிகிறது, சரீரத்திலே ஆமே பிரைஸ் லார்ட் கண்கள் மட்டும் ஏதோ ஒரு ஆமே பிரைஸ் லார்ட் ஆமே வித்தியாசமான பிராணியை போல ஆமே கண்கள் தெரிகிறது. ஓ பிரைஸ் லார்ட் ஆமே எலும்பு குச்சி போல வாழ்க்கை இருக்கு, சரீரம் இருக்கிறது. அந்த யோபு சரீரம் அழுகி கெட்டு நாறி போன அந்த நிலைமையிலும் யோபு விதமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்ணால் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் காண்பேன். பிரைஸ் யார் சொல்றா தெரியுமா? மரணம் இப்போதோ அல்லது கொஞ்சம் பிந்தியோ அல்லது நாளைக்கோ எண்ணிக்கொண்டிருக்கிறான். நேரத்தை நிமிஷத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற மனுஷன், செத்து போவேன் என்கிற தருணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆமே பிரைஸ் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த யோபு எத்தனை எத்தனை வேதனைகளை மத்தியிலோ, எத்தனை பாடுகள் மத்தியிலோ அந்த யோபு ஆமென் மனம் தளராமல் அவன் அந்த சூழ்நிலையிலே அமர்ந்து கொண்டு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறான். யோபு 29வது அதிகாரம் ஆமென் பிரைஸ் லார்ட் ஆமென் அதனுடைய 3வது வசனம் 2வது வசனத்தை வாசியுங்கள். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எப்போ சென்று போன மாதம்? எது சென்று போன ஆண்டு? பல ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை ஆசீர்வாதமாயிருந்தேன், என்னை கேட்டாலே நடுங்குவார்கள். யோபு சொல்லுகிறார், நான் வீதியிலே நடந்து போனால் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்களா? எழும்பி நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை கனம், அத்தனை கனம். ஆனா அன்னைக்கு எழும்பி நின்ற மனுஷன் இன்னைக்கு அதே ரோட்ல போகும்பொழுது என்ன செய்கிறான்? டேய் வருகிறான், துர்நாற்றம் வீசுகிறது, ஓடிப்போ ஒளித்து போன பரிகாசம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பரிதாபமான சூழ்நிலை, எத்தனை அவலமான சரீரம். அவன் யோபு நடந்து போனாலும் அவன் பின்னாடி ஒரு 10 நாய் கூட போகுது. எதுக்கு? அவன் புண்ணை நக்கி தங்கள் பசியை தீர்த்து கொள்ள நாய் கூட போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பரிதாபமான சூழ்நிலை. அவன் சொல்லுகிற அன்னைக்கு இருந்த அந்த சுகம், அன்றைக்கு இருந்த அந்த பலன், அன்றைக்கு இருந்த அந்த சீர் திரும்ப இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். அவன் இன்னும் சொல்லுகிறான், 3வது வசனத்திலே சொல்லுகிறான், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் எப்போ பிரகாசித்தது? அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆமேன். அப்போ மனைவி என்ன சொன்னா? நல்ல புருஷன், அன்பான புருஷன். பிள்ளைகள் சொன்னாங்க, அவன் நல்ல அப்பா, கேட்டா உடனே தருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படி சொல்ல பிள்ளைகள் இல்ல, வேலைக்காரர்கள் போயிட்டாங்க, ஜனங்க எல்லாம் தூசிக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் அவமதிக்காங்க. அவன் சொல்றான், அந்த நாட்களில் கர்த்தருடைய தீபம் என் மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட யோபு சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் அவருடைய தீபம் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவீனத்து நிமித்தம், இன்றைக்கு வியாதி நிமித்தம், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் உங்கள் விளக்கு ஆமென் அணைந்து கொண்டிருக்கிறதா? உங்கள் விளக்கு ஆமென் கரிந்திரி பிடித்து புகைந்து கொண்டிருக்கிறதா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆமென் அவர் விதமாய் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் எரிய முடியாமல், பிரகாசிக்க முடியாமல், ஆமென், புகைந்து கொண்டிருக்கிறதா உன் வாழ்க்கை? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மங்கி எறிகிற திரியை என்ன செய்ய மாட்டார்? அணைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதன் கருந்திரியை வெட்டி மீண்டும் எரிய பண்ணுவார். அவர் எரிய பண்ணும் பொழுது ஆமென், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நிச்சயம் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க. எந்த சூழ்நிலை வரட்டும், ஆமென், யார் வெறுக்கட்டும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், நேசித்த மனிதர்கள், ஆமென், கரம் பிடித்த மனிதர்கள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், நம்மால் நன்மை பெற்றவர்கள் ஒருவேளை ஆமென் வெறுக்கட்டும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், தள்ளட்டும், ஒதுக்கட்டும், ஆனால் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளினாலே பிரைஸ் தி லார்ட், வாழ்க்கையே அந்த பிரைஸ் சோர்வு நிமித்தமாய், கலக்கத்து நிமித்தமாய், துன்பத்து நிமித்தமாய் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்காமல் மனம் தளர்ந்து போய் கிடக்கிறார்கள். சபையே, தேவ பிள்ளையே, நீ மனம் தளர்ந்து போயிருக்கிற வேளையிலே மனுஷங்கிட்ட போகாத, கர்த்தரிடத்தில் போ. மனம் தளர்ந்து கிடக்கும் பொழுது மனுஷங்கிட்ட போகாத, இயேசுவின் பட்சத்தில் போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். யோவானை குறித்த விதமாய் சொல்லுகிறது, ஆமென், தனித்து விடப்பட்டவனாய் பத்மு தீவிலே ஆமென் தனிமையாயிருந்த மனுஷன், ஆமென், எதையும் பார்க்கல. கர்த்தருடைய நாள் வந்த பொழுது ஆமென் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளான பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனங்களை வெளிப்படுத்தினார். உலகத்தின் முடிவு நாட்கள் நடக்கிற அத்தனை சம்பவங்களையும் தனித்து விடப்பட்ட யோவானால் தேவன் உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். எத்தனை பெரிய ஆச்சரியமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு அந்த தேவன், அந்த இயேசு மாறாதவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஆமென் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னுடைய சோர்ந்து போன நிலைமையை மாற்றி, அவருடைய கலங்கின வாழ்க்கையை மாற்றி, உன்னுடைய ஆமென் எரிந்து அணைந்து போகிற சூழ்நிலை இருக்கிற விளக்கை எரிய பண்ண கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. பிள்ளைகளை அல்ல, பெற்றோரை அல்ல, உறவினர்களை அல்ல, சொந்தத்தை அல்ல, இயேசுவை மட்டும் நோக்கி பார், பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆமென், யாருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை? ஒன்று, ஆமென், இயேசுவை விசுவாசிக்கிறவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2, இயேசுவை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 3, பிரைஸ் தி லார்ட், சங்கீதம் 127வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 127:5. அம்பரா தூணியை நிரப்பின மனுஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இவைகளால் அந்த பலவான் கையில் உள்ள அம்புகளால் தன்னுடைய அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடைய மாட்டார்கள். நாணம் என்பது வெல்கம். அவர்கள் வெல்கம் அடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சிலருக்கு ஒரு கேள்வி உருவாகலாம், இந்த அம்பரா தூணி அப்படின்னா என்ன? பிரைஸ் தி லார்ட். தெரியுமா? ஹல்லேலூயா. யாருக்கா தெரியுமா? படித்தவங்க இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். யாருக்கா தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் எனக்கு தெரியாது என்று சொல்லட்டுமா? வேண்டாம். ஹல்லேலூயா. அம்பரா தூணி அப்படின்னா ஒரு யுத்த மனுஷன் தன்னுடைய ஆயுதங்களை
வைக்க பயன்படுத்துகிற ஒரு ஒரு பிரைஸ் லார்ட் கவசம், ஒரு அறைதான் அம்பராத்து. அது ஒரு பை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் பிரைஸ் லார்ட். இங்கே படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் ஆமென். படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போவாங்க? பென்சில், பென், ஆமென், இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஒரு பாக்ஸ். இது அவங்களுக்கு என்னது? என் கையில் இருக்கிற பாக்ஸ் என்ன பாக்ஸ்? ஜாமெட்ரி பாக்ஸா? இதுதான் படிக்கிற பிள்ளைகளுடைய அம்பரா தோணி. ஆனா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் இது எல்லாம் என்னது? வேண்டாம். பிரைஸ் லார்ட். புக்ஸ் வேண்டாம், எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஒத்த புக்கை மட்டும் சுருட்டி ஆமீன் ஆமீன். நான் சொல்லல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ வச்சுட்டு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப இவன் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அந்த பையை, யுத்த களத்திற்கு போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய பையை, அம்பரா தூணியை அவன் எவைகளால் நிரப்ப வேண்டும்? ஆயுதங்களாகிய அம்புகளினால். யுத்தம் செய்யக்கூடிய, யுத்தம் செய்ய பயன்படுத்துகிற கருவிகளினால் நிறைக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய அந்த அம்பரா துணியிலே யுத்த பொருள் நிறைந்திருந்தா நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். ஆனால் மாறாக அதை பார்க்கிற மனுஷன், சத்துரு என்ன பண்ணுவானா? அந்த ஆயுதத்தை பார்த்தாலே என்ன பண்ணுவானா? பயந்துருவான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அம்பரா தூணியை நீங்க நிரப்புனீங்கன்னா நீங்க தானம் அடைய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போனா எப்போ? யாரை வீழ்த்தும்படி போனா? யாரை வீழ்த்தும்படி போனா? முதல் கோலியாத். எதை எடுத்துட்டு போனா? பிரைஸ் லார்ட். 5 கூழாங்கல் ஒரு கவன். எங்க எடுத்து போட்டா? தன்னுடைய அம்பரா தூணியாகிய பையிலே, அடைப்பையிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிரம்பி இருந்தது. அந்த அம்பரா தூணி கல்லுகளினால் நிரம்பி இருந்தது, யுத்த ஆயுதத்தினால் நிரம்பி இருந்தது, தேவனை பற்றிய விசுவாசத்தினால் நிரம்பி இருந்தது, கர்த்தரை பற்றிய நம்பிக்கையினால் நிரம்பி இருந்தது. அந்த அம்பரா துணி நிரம்பப்பட்டபடினாலே சத்துரு அவமதித்தான். ஆனால் அந்த சத்துருவாகிய கோலியாத்துக்கு முன்பாக தாவீது வெட்கப்படவில்லை, நாணமடையவில்லை. அந்த நிந்தித்த சத்துருவுக்கு முன்பாக தாவீது யுத்தம் பண்ணி கோலியாத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே, அவரவர் வாழ்க்கையிலே நீங்க என்ன பண்ணுங்க? அம்பரா தூணியை ஆமென் பிரைஸ் லார்ட், ஆமென் பிரைஸ் லார்ட், நிரப்பிக் கொள்ளுங்கள். எதினால்? எதினால்? பலவான் கையில் உள்ள அம்பு. இந்த பலவான் யார்? பிரைஸ் லார்ட். இந்த பலவான் யார்? பலவான் கையில் உள்ள அம்புன்னு சொன்னோம். இந்த அம்பு ஆயுதம்னு சொன்ன எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஆமே, இந்த பலவான் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியாதா? God bless you. யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, வேற யாரும் சொல்லல. மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணி, கல்லறையில் பெரிய கல்லை வைத்து, ஆமென், ரோம அதிகாரிகள் ஆமென் அந்த கல்லுக்கு பூட்டு போட்டு சீல் வைத்து எதையோ செய்த பிறகும் அத்தனை காவலை உடைத்தறிந்து ஜெயம் எடுத்து வந்தவர் பலவானாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பலவானாகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் உள்ள ஆயுதங்களை பிடித்துக் கொள்வீர்களானால், அந்த ஆயுதங்களினால் இந்த அம்பரா தூணியை நிரப்புவீர்களானால் என்ன இல்ல, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், ஆமென், நீங்க நாம் பயன்படுத்தப்பட வேண்டிய, நம்முடைய அம்பரா தூணியை நிரப்ப வேண்டிய ஒரு ஆயுதம் நீதி என்கிற ஆயுதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் அதை சொல்லி ஆமென் கடந்து போகும்படி விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ பிரைஸ் லார்ட்,
ஆயுதம் என்கிறது எது? உங்க என்னுடைய அவயவம். பிரைஸ் லார்ட். கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், வாயா இருக்கலாம். அந்த வாய்க்குள்ள இருக்கிற ஆமென் பிரைஸ் லார்ட் 32 ஆமென் அரவை எந்திரங்களா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனையும் தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட ஆயுதங்கள் என்பதை மறந்து போக கூடாது. நீதி செய்யும்படி அந்த அவயவங்களை ஆமென் நீதி செய்யும்படி நீதிக்கு ஏற்றதாக ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆயுதத்தை பார்க்கும் பொழுது, நீதி என்கிற அந்த ஆயுதத்தை பார்க்கும் பொழுது பிசாசு நடுங்குவான். தேவ பிள்ளைகளாகிய நாமோ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. நீதி இல்லைன்னா பயப்படணும், நீதி இல்லைன்னா கலங்கணும், நீதி இல்லைன்னா திகைக்கணும். ஆனால் நாம் நீதியுள்ளவர்களாய், கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய், கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக ஆமென் நாம் உத்தமர்களாய் காணப்படும் பொழுது எந்த பொல்லாத கிரியைகளுக்கும் முன்பாக என்ன செய்ய வேண்டாம்? பயப்படுவது வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். அல்லேலூயா. இனி மேலையும் கீழையும் வாசித்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும்? பிரைஸ் லார்ட். இந்த ஊழியம் 3வது வசனத்திலே வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எது எது தேவை, எது எது உங்க அம்பரா துணியை நிரப்பணும், எந்தெந்த ஆயுதம் உங்க அம்பரா துணியில வைக்கணும். ஆமென். 4வது வசனத்திலிருந்து ஆமென் ஒன்னொன்னா சொல்லி இருக்கு. அடுக்கி 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 சொல்லி இருக்கு. இது ஒவ்வொன்றை எடுத்து எங்க வைக்கணும்? தாவீது ஆற்றிலிருந்து ஒவ்வொரு கூழாங்கல்லா பிறக்கி தன்னுடைய அடைப்பையிலே போட்டது போல ஆமென் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பொறுமை ஆமென் ஒவ்வொன்றா எடுத்து ஆமென் அதை எடுத்து நம்முடைய அம்பரா துணியிலே வைக்கிற பொழுது சத்துரு இதையெல்லாம் பார்ப்பான், பிசாசு இதையெல்லாம் பார்ப்பான். ஆகா, இவனுடைய அம்பரா துணி ஆமென் நிரம்பி இருக்கிறது, அது நீதியாய் நிரம்பி இருக்கிறது, அது உண்மையாய் நிரம்பி இருக்கிறது, அது பரிசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது, அது தேவ வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது, அது கபடம் இல்லாது இருக்கிறது. இதை சத்துரு பார்க்கும் பொழுது ஆமே உன்னை வெட்கப்படுத்தும்படி வருகிற சத்துரு அவன் வெட்கப்பட்டு போவான். ஆனால் தேவ பிள்ளைகள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் ஆமென் 4வது வசனத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் என்றால் வாசியுங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லணும்? நீங்க தேவ பிள்ளைகளை இப்ப என்ன சொல்லணும்? ஆமென். நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, பலவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த வசனம் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பலவான் கையில் இருக்கிற ஆயுதமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது அவர் கையில் இருக்கிற நாம் நம்முடைய அடைப்பையிலே வைத்திருக்கிற ஆயுதங்கள் தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை பெறுவார்கள். ஒருவேளை கொஞ்சம் தாமதிக்கும், ஆனால் வாக்குத்தத்தமானது தாமதியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் அது நிறைவேறும், நிறைவேறும். நம்ம நினைக்கலாம், ஆமா 1 வருஷம் ஆயிற்று நிறைவேறவில்லையே,
ஆமே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிறைவேற்றும்படி சிலதை செய்வார், சிலதை கட்டளையிடுவார், சிலதை சீர்படுத்துவார். சீர்படுத்தி அவர் சொன்னபடி அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொல்லி இருக்கிறார், என் ஜனமோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், 1 யோவான் 2வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை அவை வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நான்காவது ஒரு காரியம், 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எதுல நிலைச்சிருக்கணும்? பணத்தில் நிலைத்திருங்கள், பொருளில் நிலைத்திருங்கள், கல்வியில் நிலைத்திருங்கள், வேலையில் நிலைத்திருங்கள், அழகில் நிலைத்திருங்கள். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்படாமல் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை காரியங்களை வெட்கப்பட்டிருக்கிறீங்க? பிரைஸ் முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆமென் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஆமென் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.